இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாயா, ஒரு வழியா எல்லாத்தையும் வேன்ல ஏத்தியாச்சு. இனி இத காலேஜ்ல டெலிவரி பண்ணிட்டா போதும். ஆமா மருமகளே, இங்கிருந்து தான் பொருளை ஏத்துறோன்னு அந்த புவனாவுக்கு தெரிஞ்சு ஏதாவது பிளான் பண்ணிருக்க போறாமா? இல்ல மாமா, நம்ம 4 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. எப்படியோ ஒரு வழியா முடிச்சு டெலிவரியும் பண்ண போறோம். ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்குமா? எல்லாத்தையும் அடி கட்டிட்டேன் மேடம். நீங்க யாராவது என் கூட வரீங்களா? இல்லைங்கண்ணா. மாயா, அந்த பில்லை கொடு. இந்தாங்க பில்லு. வழியில போலீஸ் கேட்டாங்கன்னா காமிங்க. சரிங்க சார். நீங்க போறதுக்குள்ள நான் காலேஜ் போயிட்டு வெயிட் பண்ணி கேட் பாஸ் போட சொல்லிடுறேன். நீங்க அங்க வந்துடுங்க, நான் அங்க இருப்பேன். சரிங்க சார், கிளம்புறேன் சரி, சார். போயிட்டு வாங்க. மாயா, நீ மாமா கூட வீட்டுக்கு போயிட்டு நான் பைக்லயே கிளம்பிடுறேன். லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கேட் பாஸ் வாங்கி கொடுக்க முடியாது. சரியா? சரி சீனு, பாத்து போ. ஆமா, நான் சரி, கிளம்புறேன். பாத்து போயிட்டு வா. சரி. மாயா, சித்தப்பா, நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிரியா? நானும் மாமாவும் மில்லுக்கு போயிட்டு ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். சரிங்க சித்தப்பா, நான் கிளம்புறேன். வாங்க மாமா, போலாம். நாம போலாம். வரமா? சரிடா சின்ன, பாத்து போயிட்டு வா. நான் சொல்லுங்க சார், என்னன்னே தெரியல. வேன் நின்னுச்சு சார். டாடா மாட்டுது வண்டி. மெட்டீரியல் வேற உடனே டெலிவரி பண்ணுமே. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நம்ம ஊர் பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்கு சார். அந்த ஆலமரத்து பக்கத்துல தான் சார் இருக்கேன். அங்க உடனே வந்துருங்க சார் நீங்க. சரி, நீங்க என்ன பிரச்சனைன்னு பாருங்க, நான் உடனே வரேன். சரிங்க சார். சொல்லு செல்வம். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நான் ஏத்திட்டு வந்த சரக்கு வேன்ல சரக்கோட சரக்கா பாம செட் பண்ணிட்டேன் மேடம். அந்த சீனுக்கும் ஃபோன் பண்ணி நீங்க சொன்ன மாதிரியே வண்டி ரிப்பேர் ஆகி பாதி வழியில நிக்குதுன்னு சொல்லிட்டேன் மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவா மேடம். அவன் உன் மேல எந்த சந்தேகமும் வரல? என் மேல எந்த சந்தேகமும் வரல மேடம். அவங்க ஏன் முன்னாலேயே இந்த குடோன்ல இருந்து பொருள் எடுத்து போறாங்கிறது உங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. நீங்க இருக்கீங்களே கில்லாடிக்கும் கில்லாடின்னு அவங்களுக்கு தெரியல மேடம். இந்த புவனாவை பத்தி யாருக்குமே தெரியாது. நான் என்ன பண்ண போறேன்னு யோசிக்கவே இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும். சரி, சீனு வரணும். அவன் கண்ணு முன்னாடியே அந்த வேன் வெடிச்சு செதறணும். சரியா? நீங்க நினைச்ச மாதிரியே அந்த சீனு கண்ணு முன்னாடியே இந்த வேன் வெடிச்சு செதறும் மேடம்.